சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 63,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை இந்த ஆண்டு தொடக்கம் முதலே உயர்ந்து வருகிறது. கடந்த 11ஆம் தேதி ஒரு சவரன் தங்கத்தின் விலை 64,480 ரூபாய்க்கு விற்பனையாகி இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டது. அதன்பின் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. சனிக்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 800 ரூபாய் குறைந்து 63,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 7,890 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் 108 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கமம் 3.0 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. பிரதமர் மோடியின் மக்களவைத் தொகுதியான வாரணாசியில் கடந்த 2 ஆண்டுகளாக காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று 3ஆம் ஆண்டாக காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. இதில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த விழா நடக்கும் இடத்தின் நுழைவு வாயிலில் புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி, ரஜினிகாந்த், இளையராஜா, AR ரஹ்மான், அஜித், தனுஷ், விஜய் சேதுபதி, நயன்தாரா உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அகத்தியர், ஔவையார், திருவள்ளுவர், வள்ளலார், உவே சாமிநாதையர் உள்ளிட்டோரின் புகைப்படங்களும் அவர்கள் பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குரல் பாஜகவிற்கான டப்பிங் குரல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உரிமையை கேட்பது அற்ப சிந்தனை என்று மத்திய அமைச்சர் கூறுவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களின் ஒரு பதில்கள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரம்பிக்கலாமா? உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இளம் தலைமுறையினர் தன்னை அப்பா என்று அழைப்பது தன்னுடைய பொறுப்புகளை மேலும் கூட்டியிருப்பதாக தெரிவித்தார். இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. தொடர்ந்து பேசிய அவர், டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதில் அளித்தார். பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை தான் முரண்பாடாக நினைக்கவில்லை என்று கூறிய முதலமைச்சர், பாஜகவை எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக திமுக தலைமையிலான கூட்டணி இருப்பதாக கூறினார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பார்க்கிறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிற ஆபீஸ்ல எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம் தான். 2019 ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா என வினவினார். நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தினா என்ன பண்றது? இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதுல நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்க தோணுது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை செய்பவர்கள் தங்கள் வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்கிறோம். பாலியல் குற்றங்கள் செய்யறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தா எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைச்சு பார்க்கணும். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று கூறிய முதலமைச்சர்,
கல்விக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். அதே போன்று பணி நியமன ஆணைகள் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருப்பதை கண்டு பெருமையடைவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். ஓய்வு நேரங்களில் சமூக வலைதளங்களை பார்ப்பேன் என்று கூறிய முதலமைச்சர் அதில் வரும் நியாயமான கோரிக்கைகளை உரிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அனுப்பி தீர்வு காண சொல்வேன் என்றும் குறிப்பிட்டார். தற்போது ஃபுட் ரிவ்யூ வீடியோக்கள் அதிகம் வருவதாக கூறிய முதலமைச்சர் இளம் தலைமுறையினர் உணவுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை போன்றே உடல் நலத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கள ஆய்வுக்காக செல்லும் வெளி மாவட்ட பயணங்கள் மன நிறைவாக இருக்கிறது என்றும் புது எனர்ஜியை தருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பி மக்களாட்சி அமைய வேண்டும் என்று விரும்புவதாக முதலமைச்சர் தெரிவித்தார்.